ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். நீண்ட நாளுக்கு அப்புறம் நான் மறுபடியும் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரீம் சீஸ் சாக்லேட் ப்ரௌனிஸ். இந்த ரெசிபி செம்ம அமேசிங்காகவும் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இது போல் சூப்பரான ரெசிபிஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேஸாக இருக்கக்கூடிய சாக்லேட் ப்ரௌனி ரெசிபி வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணது தான். ஸோ குயிக்காக எல்லாத்தையும் நான் மறுபடியும் ஒரு ரீகேப் மாதிரி சொல்லிடுறேங்க. ஒரு பவுலில் பட்டர் 113 கிராம்ஸ், கொக்கோ பவுடர் 75 கிராம்ஸ், ப்ரௌன் சுகர் 100 கிராம்ஸ், சன்ஃப்ளவர் ஆயில் 53 கிராம்ஸ், அப்புறம் 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம டபுள் பாய்லர் மெத்தடில் பட்டர் வந்து மெல்ட் ஆகிற வரைக்கும் ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பவுலில் 90 கிராம்ஸ் ஆஃப் மைதா எடுத்துக்கலாம். இதில் 105 கிராம்ஸ் ஆஃப் டார்க் சாக்லேட் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். இதை ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இன்னொரு பவுலில் 2 முட்டை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிட்டு சுகர் ஒரு 150 கிராம்ஸ் ஆட் பண்ணி லோ ஸ்பீடில் சுகர் வந்து முட்டையோடு நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். சுகர் கிரானியூல்ஸ் எல்லாம் பிளெண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. அதனால லோ ஸ்பீட்லேயே வச்சுட்டு பொறுமையாக வந்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் வெனிலா எசன்ஸ் ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. சைட் பை சைட் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த கொக்கோ பவுடர் அண்ட் பட்டர் மிக்சரும் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த எக் மிக்சரோட ஆட் பண்ணி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக் மிக்சரோட நம்ம ஹீட் பண்ண பட்டர் அண்ட் கொக்கோ பவுடர் மிக்சர் வந்து சூடாக இல்லாமல் நல்லா ஆறி இருக்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிக்சரோட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மைதா அண்ட் டார்க் சாக்லேட் காம்பவுண்டையும் ஆட் பண்ணி லைட்டாக பிளெண்டர் வச்சு இந்த மாதிரி கைட்டே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 30 செகண்ட்ஸ்க்கு லோ ஸ்பீடில் பிளெண்டர் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், பேட்டர் ரெடி ஆகிடும். இப்போது க்ரீம் சீஸ் ஃபில்லிங்க்கு ஒரு பவுலில் 90 கிராம்ஸ் ஆஃப் க்ரீம் சீஸ் அதோடு சேர்த்து 2 டீஸ்பூன் ஆஃப் பவுடர் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதோட ஒரு முட்டையை வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதோட பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கணும். ஆக்சுவலாக ரெசிபி வைஸ் பார்த்தீங்கன்னா க்ரீம் சீஸோட அளவு வந்து அப்படியே டபுள் த அமௌண்ட் வந்து நம்ம சேர்க்குற மாதிரி இருக்கும். அதனால அதோடு சேர்த்து நம்ம ஒரு முட்டை வந்து சேர்க்குற மாதிரி இருக்கும். பட் நான் வந்து அந்த மாதிரி சேர்த்தா ரொம்பவும் திகட்டி போயிருமேன்னு சொல்லிட்டு தான் நான் அதோட பாதி அளவு மட்டும் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுல் அமௌண்ட் கூட நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், க்ரீம் சீஸ் ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபிக்கு நான் ஒரு 8 இன்ச் டின் எடுத்திருக்கேன். அதில் வந்து பட்டர் பேப்பரை இந்த மாதிரி 4 கார்னர்ஸும் வந்து கவர் ஆகிற மாதிரி கவர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சாக்லேட் ப்ரௌனி பேட்டரை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சாக்லேட் ப்ரௌனி பேட்டர் வந்து நம்ம மிச்சம் வச்சுக்கணும். இப்போது 4 கார்னர்ஸும் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதோட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற க்ரீம் சீஸ் ஃபில்லிங்கை இந்த மாதிரி ரேண்டமாக வந்து ஆட் பண்ணிக்கணும். இந்த ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் வித் மெஷர்மெண்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக அதையும் நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போது க்ரீம் சீஸ் ஃபில்லிங்கை இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா நம்ம மிச்சம் வச்சுருக்கிற ப்ரௌனி பேட்டரையும் அதுக்கு இடையில இந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி க்ரீம் சீஸோட குவான்டிட்டியை நீங்கள் அப்படியே டபுள் பண்ணும் போது இதை விட ஜாஸ்தியாகவே மேலே வந்து உங்களுக்கு டாப்பிங் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நான் வந்து திகட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி மினிமலாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு டூத்பிக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரேண்டமாக நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை 180 டிகிரிஸ்க்கு ப்ரீஹீட்டான அவனில் அதே 180 டிகிரிஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக பேக் ஆகிடுச்சுன்னு. இதை நல்லா ஆற விட்டுறலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவராக நல்லா ஆறி இருக்குது. இப்போ நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ ஃபட்ஜியாக எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கங்க. அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. சாதாரணமாக நம்ம ப்ரௌனி செஞ்சு சாப்பிட்டாலே ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. பட் இந்த க்ரீம் சீஸ் டாப்பிங்கோடு சேர்த்து சாப்பிடும் போது ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதையும் உங்களோட மெனு கார்டில் ஆட் பண்ணி உங்களோட கஸ்டமருக்கு கொடுத்து பாருங்கள். தே வில் பி வெரி ஹாப்பி ஃபார் இட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமே இது போல் ஒரு சூப்பரான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பாய்.